ஆஸ்ட்ரோகேஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. நிறைய பேர் கேக்குற பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை. எங்க பாரு கடன், கிரெடிட் கார்டு வாங்கி தேய்ச்சி 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 கை ஓஞ்சே போச்சு. அந்த அளவுக்கு கடன் வாங்கி 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 நிம்மதி இல்லாம வீட்டுல உட்காந்துட்டோம். எதுக்கெடு கடன், ஹவுசிங் லோனு இது அதுன்னு எப்போ இவ்வளோ கடன், மடன் மேல கடன் வாங்கி நிம்மதி இல்லாம இருக்கிறவங்க எங்களுக்கு என்ன பண்ணலாம், வீட்லயே செய்யற மாதிரி ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. நீங்க வீட்லயே செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயத்துல சக்சஸ் ஆகி கடனை அடைச்சி நிம்மதி கிடைக்கும். அதாவது செவ்வாய் ஓரை, செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரை காலையில 6ல இருந்து 7 வரும். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த 6ல இருந்து 7 அந்த செவ்வாய் ஓரையில உங்களுக்கு என்ன கடன் இருந்தாலும் சரி, ஒரு ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க. அந்த ரூபாய் காயின்ல லவங்க ஒண்ணு வைங்க. லவங்க வச்சுட்டு ஒரு துணியில, அதாவது ஒயிட் கலர் துணியில மஞ்சள் நினைச்சிட்டு, அந்த மஞ்சள் நினைச்ச அந்த அந்த துணி இருக்குல்ல, அந்த துணி மேல என்ன பண்றீங்களா, அந்த ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு பிளஸ் அந்த லவங்கத்தையும் வச்சு நல்லா முடி போட்டு கட்டிடுங்க. கட்டிட்டு உங்களுடைய தலையை நல்லா சுத்தி, அதாவது உங்களுடைய பூஜை இருக்குல்ல, அந்த பூஜை மேல வச்சிருங்க. அதாவது என்னுடைய கடன் தீரணும்னு சொல்லிட்டு அந்த பூஜை மேல வச்சிருங்க. வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா ஈவினிங்குள்ள அந்த ரூபாய் நாணயம் கட்டிருக்கீங்களே அதை எடுத்துன்னு போயிட்டு இந்த பீச்ல உங்க தலையை சுத்தி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. வரும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கடல் மாதா உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கான ஒரு விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பா கை கூடி தந்துருவாங்க. சோ அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம சரி இதுவும் பண்றேங்க, வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். அதாவது 6ல இருந்து 7 செவ்வாய் ஓரைன்னு சொன்னேன். அதே மாதிரி மத்தியானம் 1ல இருந்து 2 செவ்வாய் ஒரே வருது. அந்த நேரத்துல நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் ஒரு ரூபாவோ இல்ல ஒரு 10 ரூபாவோ 11 ரூபாவோ நீங்க வாங்கின கடன் வாங்கிருக்கீங்களா அவங்க கிட்ட கடன் கொடுக்குறேன், இந்த இவ்வளவு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எவ்வளவோ உங்களால முடிஞ்சதை அவங்க கிட்ட அன்னைக்கு கடன் அடைக்கிற மாதிரி கொடுத்துருங்க. நீங்க அப்படி கொடுத்துட்டீங்கன்னாவே அந்த கடன் அடையறதுக்குடைய ஒரு விஷயத்த அது உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தண்ணி பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அதுல உங்களுக்கு வீட்டுல, அதாவது உங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு 11 ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க. அந்த 11 ரூபாய் காயினையும் அந்த தண்ணியில போடும்போது, அதாவது தண்ணியில அந்த பவுல்ல சொன்னல, அந்த பவுல்ல இருக்கிற தண்ணியில போடும்போது என்னுடைய கடன் அடையணும், என்னுடைய கடன் அடையணும் அப்படின்னு ஒரு டைமும் வேண்டிக்கிட்டு அந்த பவுல்ல போடுங்க. போட்டுட்டு ஒரு மஞ்சள் அதுல கலந்து அந்த காயின் இருக்கு பாருங்க, அந்த காயினுக்கு நீங்க சாம்பிராணி புகை காமிச்சிட்டு எடுத்து உங்க வீட்டு பீரோல எடுத்து வச்சிருங்க. இத நீங்க பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன் சீக்கிரம் அடையறத நீங்க கண் கூட பாப்பீங்க.